நாம் இன்னைக்கு பார்க்குற ஸ்டோரி ஏழையா கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் அல்லாஹ் செல்வத்தை, பணம், வசதி, தோட்டம் எல்லாம் கொடுத்துருந்து அவங்க அப்படி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் நடந்த ஒரு போட்டி. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது. இந்த ஸ்டோரி நடந்தது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில். இந்த ஏழைகள் யார் எப்படிப்பட்டவங்கன்னா, அல்லாஹ்வுக்காகவே ஏழையாக ஆனவங்க. ஆமாம், ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக ஏழையாகிறது எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க இவங்களைத்தான் முஹாஜிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முஹாஜிர் சஹாபானா அல்லாஹ்வுடைய நபியோடு அவங்கள ஈமான் கொண்டு அந்த ஈமான்லேயே உண்மையாக உறுதியாக இருந்து அதிலேயே நிலையாக இருந்து மரணித்தவங்க, அவங்களத்தான் நம்ம சஹாபா இன்னைக்கு சொல்கிறோம். அந்த சஹாபானா அல்லாஹ்வின் நபியை நேரில் பார்த்தவங்க, ஈமான் கொண்டவங்க, அந்த ஈமான்லேயே உறுதியாக இருந்தவங்க. அவங்கள மக்காவில் இருந்தவங்க தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அல்லாஹ்வுடைய நபி பிறந்தது எங்கே தெரியுமா? மக்கா. அல்லாஹ்வுடைய நபி ஆனது எங்கே தெரியுமா? மக்கா. அல்லாஹ்வுடைய நபி ஆனதிலிருந்து 13 வருஷம் எந்த ஊரில் இருந்தாங்க தெரியுமா? மக்கா. அப்போ மக்காவில் அவங்க 13 வருஷம் நபியான பிறகு இருந்தாங்கல்ல. அப்போது அல்லாஹ்வுடைய நபி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சு அல்லாஹ்வே வணங்க சொல்லி, அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாதுங்கிற தாவா, தௌஹீதுடைய தாவாவை அவ்வளோ தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிய பிறகும் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் முஸ்லீம் ஆனாங்க. நிறைய அந்த மக்காவில் இருந்த குறைஷ் பீப்புள், சரிக்கா, அவங்க அல்லாஹ்வுடைய நபியை நிறைய பேர் ஏற்றுக்கல. அப்போ அவங்க தாங்க வணங்கிக்கிட்டு இருந்த நல்லடியார்கள், சாலிஹீன், அவங்கள வணங்கிட்டு இருந்தாங்களே இல்லையா, அவுலியாக்களை, அப்புறம் சிலைகளை, ஜின்களை, மலக்குகளை, எதை வேண்டுமானாலும் அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அப்படி வணங்கிக்கிட்டு இருந்த அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா நம்முடைய நபியை அனுப்பினான். அல்லாஹ்வுடைய நபி பிறந்ததே மக்காவில் தான். அவங்களுடைய அம்மா ஆமினா, அத்தா யாரு? அப்துல்லா. அவங்களுடைய பாட்டனார் யாரு? அப்துல் முத்தலிப். அப்போ அவங்களுடைய ஃபேமிலி குறைஷ் ஃபேமிலி. அங்கே பிறந்தவங்க அல்லாஹ் தஆலா அவங்கள ரொம்ப கண்ணியமான நிலையில தான் அவங்கள வளர்த்தான். ஆனால் அவங்க அனாதையாக தான் பிறந்தாங்க. ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய நபி நம்முடைய நபி பிறக்கும் போதே அவங்களுடைய தந்தை இறந்துட்டாங்க, அப்துல்லா இறந்துட்டாங்க. ஓகே, அப்போ பிறக்கும் போது அனாதையாக தான் இருந்தாங்க. இந்த ஸ்டோரியிலிருந்து நான் ஏன் வரேன் தெரியுமா? இந்த ஸ்டோரியில் முக்கியமானது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவிலேயே வளர்ந்தாங்க. 40 வயசாயிருச்சு, அல்லாஹ் அவங்கள நபியாக ஆக்கினான். அப்போதான் முதல் தடவையா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம மலக்குகளின் தலைவர் அவங்கள அனுப்பி அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காட்ட சொல்லி அவங்க ஓத ஹிரா குகையில முதல் வஹி நம்முடைய நபிக்கு இறங்குச்சு. அதனால தான் அவங்க நபியாக ஆனாங்க. அதுல இருந்து 40 வயசுல 13 வருஷம் வரைக்கும், அப்ப என்ன 40 + 13 எவ்வளவு? 53, 53. 53 வயசு வரைக்கும் அல்லாஹ்வுடைய நபி மக்காவிலேயே இருந்து அந்த குறைஷ் மக்கள், அந்த அரபு மக்கள், அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்குறாங்க, குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. அவங்க ஓதுறதன் மூலமா அந்த மக்களை தௌஹீதின் பக்கம் அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மக்கள் எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் முஸ்லீம் ஆனாங்க. இந்த கொஞ்சம் பேர் முஸ்லீம் ஆனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த மக்காவில் இருக்கக்கூடிய மற்றவங்க முஸ்லீம் ஆகாமல நம்முடைய நபியை எதிர்த்தாங்க இல்லையா, எனிமீஸாக இருந்தாங்களே, காஃபிராக இருந்தாங்களே, அவங்களெல்லாம் இந்த முஸ்லீம் ஆனவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் கடைசியில் அந்த மக்காவில் முஸ்லீம் ஆனவங்கெல்லாம் அந்த மக்காவை விட்டுட்டு, அதாவது அவங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு, அங்கே சொந்த ஊரில் அவங்களுக்கு சொத்து இருக்கும் இல்லையா, வீடு இருக்கும் இல்லையா, வசதிகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப கஷ்டத்தில் மக்காவிலிருந்து அல்லாஹ்வுக்காக நபியை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக, இஸ்லாம் படி வாழணுங்கிறதுக்காக, தௌஹீதுக்காக மதீனாவுக்கு வந்தாங்க. இந்த மதீனாவுக்கு வந்தாங்களே இவங்களைத்தான் முஹாஜிர்கள் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இவங்க ஹிஜ்ரத் செய்தாங்க. ஹிஜ்ரத் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக நாம் ஒரு ஊரையோ ஒரு நாட்டையோ அல்ல ஒரு இடத்தையோ விட்டு அல்லாஹ்வுடைய தீன் படி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி வாழணுங்கிறதுக்காக நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். இந்த மாதிரி ஹிஜ்ரத் செய்தவங்களை தான் முஹாஜிர் அப்படின்னு சொல்லுவாங்க.
புரியுதா? இந்த முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்கல்ல, அப்போ என்னன்னா அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா இங்கே அவங்களுக்கு வசதிகள் சொத்து எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ மதீனாவில் அவங்க தங்கருக்கு வீடு கூட இல்லாமல் மஸ்ஜிதிலேயே கூட தங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய முஹாஜிர்கள் இருந்தாங்க. ஏழைகள் அவங்க அவங்க எப்போவுமே மஸ்ஜிதில் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மதீனாவில் இருக்கக்கூடியவங்க அன்சாரிகள், அந்த சொந்த ஊராக மதீனா அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு தோட்டம் இருந்துச்சு, பேரிச்ச மரத்தோட்டம். அங்கே அவங்க வந்து விவசாயம் பண்ணாங்க. அப்போ அதை வியாபாரம் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு வருமானம் அல்ஹம்துலில்லாஹ் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு வசதிகள்லாம் இருந்துச்சு. ஏன்னா அது அவங்களுக்கு சொந்த ஊர் இல்லையா? அப்போ இந்த சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருந்த இவங்க முஸ்லீம் ஆயிருந்தாங்க. இந்த முஸ்லீம் ஆனவங்க இந்த முஹாஜிர்களாக மக்காலேருந்து வந்தவங்களை ஆதரித்து அவங்களுக்கு உதவினாங்க இல்லையா? அதனால தான் அவங்கள அன்சாரிகள்னு சொல்லுவோம். அன்சார் அப்படின்னா உதவியாளர்கள், ஹெல்பர்ஸ்ன்னு அர்த்தம், சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இந்த மதீனாவில் இருந்த அன்சாரிகள் வந்து மக்காலேருந்து வந்த முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த ஏழைகளாக மதீனாவில் இருந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ செய்வாங்க. இந்த முஹாஜிர்கள் அதிகமாக அல்லாஹ்வை தொழுகிறது, இபாத் செய்கிறது, நம்முடைய நபியோடு உட்கார்ந்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறது, படிச்சுக்கிறது, குர்ஆனை ஓதிக்கிறது, இப்படி இல்மை வளர்த்துக்கிட்டாங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இவங்க வந்தாங்க. ஏன்? நபி வந்துட்டாங்கன்னா நபியோடு இவங்களும் வந்தாங்க. இன்னும் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி இவங்க மக்காவில் இருந்து யார் நம்முடைய நபி கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க படுற கஷ்டம் டார்ச்சர்லாம் பார்த்தாங்க இல்லையா? ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, முஹாஜிர்கள் மக்காவில் ஆரம்பத்தில் முஸ்லீமானவங்க இல்லையா, அவங்க அங்கே இருந்த மக்களால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதை பார்த்து நம்முடைய நபி ரொம்ப கவலைப்பட்டு நீங்கள் கிளம்பி அங்கே போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படி அனுப்பி வச்சதுனால மதீனாவுக்கு வந்திருந்தாங்க. நம்முடைய நபி வந்த பிறகு கூட சிலர் திரும்ப மதீனாவுக்கு வந்தாங்க. ஆனாலும் வசதி இல்லை, கஷ்டத்தில் இருந்தாங்க. இந்த முஹாஜிர்கள் அப்புறம் அன்சாரிகள், இந்த 2 பேருக்கும் மத்தியில் போட்டி நடந்துச்சு. இது எப்படிப்பட்ட போட்டி தெரியுமா? இன்னைக்கு நாம போட்டினா என்னென்னவோ நினைப்போம். ஆனால் இந்த போட்டி வித்தியாசமா, இப்படியும் போட்டி இருக்குமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மையிலே நம்ம இந்த போட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த முஹாஜிர்களை ரொம்ப நேசிப்போம். அதே மாதிரி அன்சாரிகளே ரொம்ப நேசிப்போம். பாருங்க, நாம நேசிக்கிறவங்கள ஒருத்தருக்கு பணம் காசு இருந்தாலும் நேசிப்போம், இல்லாவிட்டாலும் நேசிப்போம். அது எப்போ நேசிப்போனா, ஏழையாக இருக்கிறவர் கூட ஏன் நேசிப்போங்கிறதுக்கு ரீசன் இந்த ஸ்டோரியில் இருக்குது. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு அல்லாஹ் பணம் செல்வம் வசதியெல்லாம் கொடுத்துருந்தாலும் அவரை கூட நம்ம நேசிப்போம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசனும் இந்த ஸ்டோரியில் இருக்குது. அப்போ இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் ஏழைகளை கூட நம்ம நேசிப்போம், பணக்காரர்களையும் நேசிப்போம், 2 பேரையும் சமமாக நேசிப்போம். இதில் பணம் இருந்தால் நேசிக்கிறது, ஏழையாக இருந்தால் வெறுக்கிறதுங்கிறது இருக்காது. அப்படி ஒரு நேசம் நம்முடைய ஹார்ட்டில், நம்முடைய உள்ளத்தில் வரும். இந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டா. இந்த ஸ்டோரி யாருக்கு மத்தியில் நடக்குது? முஹாஜிர்கள், அன்சாரிகள். முஹாஜிர்கள் ஏழைகள், ஏன்னுக்கிட்ட அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, மக்காலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அன்சாரிகள் ஊரே அவங்களுடையது தான், அவங்களுக்கு எல்லா சொத்து வசதி பணம் காசு எல்லாமே இருக்குது. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன அப்படி ஒரு போட்டி நடந்துச்சு, காம்படிஷன் தெரியுமா? கமான், இமாம் புகாரி நம்முடைய இமாம்களில் ஹதீஸ்களை நிறைய பதிவு செய்த, ஆதாரபூர்வமாக ஹதீஸ்களை பதிவு செய்த நம்முடைய இமாம்களில் ஒருத்தவங்க, பெரிய இமாம். குர்ஆனுக்கு அடுத்து ரொம்ப மார்க்கத்தை படிச்சுக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான அடுத்த இடத்துல இருக்கிற புக்கு எது தெரியுமா? இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அப்படிங்கிற நம்முடைய இமாம். ஹதீஸ்களை நிறைய சேர்த்து கொடுத்த இமாம். அதுவும் ஆத்தன்டிக்காக உண்மையான ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து கம்பைல் பண்ணி கொடுத்த இமாம். அவங்க கொடுத்திருக்கிற புத்தகம் அந்த சஹீஹ்ங்கிற அவங்களுடைய அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் தொகுப்பு. அதில் தான் இந்த ஸ்டோரி ஒன்றுக்கு பல இடத்துல இருக்கு. அதே மாதிரி இமாம் முஸ்லீம், நம்முடைய இமாம்களை இமாம் புகாரியோடைய புத்தகத்துக்கு அடுத்து இமாம் முஸ்லீம் அவங்களும் ஹதீஸ்களை நிறைய பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடையதும் அடுத்த இடத்துல இருக்கிற புத்தகம், அவங்களும் இதை பதிவு செய்திருக்கிறாங்க. இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் 2 பேரும் பதிவு செய்திருக்கிற இந்த ஹதீஸை நமக்கு சொல்றது யார் தெரியுமா? நம்முடைய நபித்தோழர்களே நிறைய ஹதீஸுகளை சொன்ன ஒரு சஹாபி. யார் அது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தடவை அல்லாஹ்வுடைய நபி மஸ்ஜிதில் உட்கார்ந்துருக்கிறாங்க.
ஏழையா இருக்கிற இந்த முஹாஜிர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய நபிகிட்ட வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்ட்டா, அவங்க சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய தூதரே, ஓ மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ், ذهب أهل الدثور بالدرجات والنعيم المقيم. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் ரசூலே, வசதியா இருக்கிறவங்க அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து நல்ல சொகமா, அதாவது சொகனா செல்வம், பணம், காசு, வசதிகள்லாம் கொடுத்துருக்கிறானே அல்லாஹ், அவங்களெல்லாம் அல்லாஹ்விட உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடுறாங்க. அவங்களுடைய தரஜா, ஸ்டேட்டஸ் அல்லாஹ்விட ரொம்ப அதிகமாக ஆயிடுது. ரொம்ப ஹை லெவலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தான் அமல் செய்யறதுல அல்லாஹ்வோட நாளைக்கு நிலையா எப்பவும் கிடைக்கக்கூடிய நிஅமத்துகள், அற்கொடைகள், பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் நிலைய குறைவே இல்லாமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸிங்ஸ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எல்லாம் அடைஞ்சிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த இடம் எது? அல் ஜன்னா, சொர்க்கம். அந்த ஜன்னத்தில் தான், சொர்க்கத்தில் தான் நிலையா அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் கிடைக்கும். அப்போ அங்கே போகிறதுக்கான வேலையெல்லாம் வசதி உள்ளவங்க நல்லா செய்துடுறாங்க. நாங்கள் ஏழைகள் கஷ்டத்தில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியறது இல்லையே அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வோட இப்படி சொன்னோன்னே, அஹ்லு துசூரி பித்தரஜாதி வன்னஈமில் முகீம், அதாவது ஸ்டேட்டஸ், அல்லாஹ்வோட உயர்ந்த பெரிய பதவிகளை, என்ன அந்தஸ்துகளை அடையிறதிலும், நிலையான சொர்க்கத்தை அடைஞ்சு அங்கே சந்தோஷமான அல்லாஹ்வுடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் அடைஞ்சுக்கிறதுல அவங்க முன்னாடி போயிட்டாங்களே, அந்த வசதி படைச்சவங்க தானே அதில் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கைஃபதாக்க, அது எப்படி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த சஹாபாக்கள், அந்த முஹாஜிர்கள், ஏழையா இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்றாங்க பாருங்க, சல்லௌ கமா சல்லைனா, நாங்கள் எப்படி அல்லாஹ்வை தொழுகிறோமோ அது போலத்தான் அவங்களும் தொழுகிறாங்க. நாங்க எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்து அல்லாஹ்வுக்காக உழைச்சு கடினமான எல்லாத்தையும் அமல்கள் செய்கிறோமோ, ஜிஹாதுங்கிற அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுக்கிற போரையும் நாங்க செய்கிறோமோ, அது போல ஜிஹாது அவங்களும் செய்கிறாங்க. சரியா? அப்புறம் அடுத்து சொன்னாங்க, அதே மாதிரி அவங்க அடிமைகளை விடுதலையும் செய்கிறாங்க. அடிமைகள், அந்த காலத்தில் அடிமைகள், ஸ்லேவ்ஸ் யார் தெரியுமா? அதாவது இன்னைக்கு நம்ம ஆடு மாடுகள்லாம் சந்தைகளில் வாங்குறாங்களா, மார்க்கெட்டில் போய், அந்த மாதிரி அந்த காலத்தில் மனிதர்களை கூட மார்க்கெட்டில் விற்பாங்க. எதுக்குன்னா, நாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம், நாம் தான் சாப்பாடு போடணும், அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்துருவோம், நம்ம வீட்டில் இருப்பாங்க, நம்மை தாண்டி அவங்க எங்கே ஓடி போக மாட்டாங்க, நம்மிடம் தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்கள காசு கொடுத்து நமக்கு வேலை ஆளா, அதை நமக்கு சொந்தமாக எப்படி ஒரு ஆடு மாடு வாங்குறோமோ அந்த மாதிரி வாங்கிடுவோம். நாமளே அவங்கள பராமரிச்சுக்குவோம், அவங்களுக்கு உணவு கொடுப்போம், உடை கொடுப்போம், நமக்கு வேலையை அவங்க செய்வாங்க, நம்மோட தங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி அடிமைகள் என்ன இருந்தாலும் அவங்க இப்படி இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டம் தானே. சுதந்திரமாக இருந்தால் அவங்க எங்கே வேணாலும் போகலாம், சம்பாதிக்கலாம், இருக்கலாம். இல்லை, இப்போ இன்னைக்கு நாமெல்லாம் இருக்கிறோம், நாமெல்லாம் அடிமைகளாக இல்லை, நம்ம முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறோம், போகிறோம், வரோம், நம்ம யாருடைய கட்டுப்பாட்டிலையும் அடிமைகளாக இல்லையே. அந்த மாதிரி இருக்கிறது தானே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி அடிமைகளாக கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் இந்த அன்சாரிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய வசதி படைச்சவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தங்களுடைய சொந்த காசை அந்த அடிமைகளுக்கு, மாஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸ்லேவுகள்னா மாஸ்டர் இருப்பார், சொந்தக்கார், அந்த மாஸ்டர்கிட்ட போய், இவர் கஷ்டப்படுறாருங்க, இந்த அடிமை நீங்கள் விடுதலை செய்திருங்க, நான் பணம் கொடுக்குறேன். அந்த அடிமைகிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டுருவாங்க, உங்களை விடுதலை செய்யணும், உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னா அவர் எவ்வளோ பணம் கேட்குறாருன்னு கேளுங்க அப்படின்னு. உடனே அவங்க மாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, மாஸ்டர் நான் ரொம்ப காலமாக உங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறேன், நீங்கள் எவ்வளோ நான் பணம் கொடுக்குன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், என்னை விடுதலை பண்ணிடுங்க, எனக்கு ஒருத்தர் உதவுறாரு, ஒருத்தர் எனக்கு தர்மம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மத்தை, அந்த அடிமைகளை விடுதலை செய்யறதுக்குன்னு அன்சாரிகள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை வாங்கி அந்த மாஸ்டர்கிட்ட கொடுத்து ஃப்ரீடம் ஆயிடுவாங்க, விடுதலை ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்க சொந்தமாக அவங்க எங்கே வேணா போவாங்க, அவங்களே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க, என்ன வேணா விற்பாங்க. அப்போது பணம் இருந்தால் என்ன செய்யலாம்? பணம் இருந்துச்சுன்னா அடிமைகளை விடுதலையும் செய்யலாம். அன்சாரிகள் செய்கிறாங்க, முஹாஜிர்கள் சொல்கிறாங்க, இந்த ஏழைகள், ஆனால் அவங்க அடிமைகளை விடுதலை செய்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியறதில்லை.
அடுத்தது பணம் இருந்தா நிறைய தர்மங்கள் செய்யலாம் இல்லையா? அடுத்து பாருங்க, அதையும் அவங்க சொல்றாங்க. وَأَنْفَقُوا مِنْ فُضُولِ أَمْوَالِهِمْ وَلَيْسَتْ لَنَا. அல்லாஹ்வின் நபியே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பணம், செல்வம், மால், பணத்தை வச்சு அவங்க நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. தங்களுடைய செல்வத்தை வச்சு செலவழிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறாங்க, நல்ல விஷயங்களுக்கெல்லாம் செலவழிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே, எங்கள்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் தர்மம் செய்ய முடியாது. பாருங்க, அல்லாஹ்வின் நபியே, அவங்க தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம். அவங்க நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம். அவங்க ஜிஹாது செய்கிறாங்க, நாங்களும் ஜிஹாது செய்கிறோம். இது எல்லாத்துலேயும் நாங்கள் அவங்க சமம் தானே அல்லாஹ்வின் நபியே. ஆனால் அவங்க அடிமைகளை விடுதலை செய்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியறதில்லை. அவங்களுக்கு அல்லாஹ் பண வசதி கொடுத்துருக்குறான், ஆகவே அவங்க நிறைய தர்மங்கள் செய்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியறதில்லை. ஜஸாக்கல்லாஹு ஹைரா, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியறதில்லை. அப்போ இந்த விஷயத்தில் இப்படி பார்த்தா அவங்கள விட எங்களுடைய நன்மை கம்மி. தொழுகையில் அவங்களும் நாங்களும் சமம், நோன்புல அவங்களும் நாங்களும் சமம், அதே மாதிரி ஜிஹாதில் அவங்களும் நாங்களும் சமம். ஆனால் அடிமைகளை விடுதலை செய்யறதுன்னு வந்தா அல்லது தர்மங்கள்னு வந்தா எங்கள்கிட்ட இல்லை, அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க நிறைய செய்கிறாங்க, எங்களை விட முந்திக்கிட்டு போகிறாங்க, எங்களை விட முந்திக்கிட்டு நன்மை செய்யறதுல அவங்க முந்திக்கிறாங்க. அப்போ நாங்கள் பின்னாடி இருக்கிறோமே, அப்போ நாங்கள் அவங்கள போல நன்மை செய்து முந்திக்கிட்டு அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியாது. சொர்க்கத்தில் அவங்கள போல சீக்கிரமாக போக முடியாது. சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவை அடைய முடியாது. ஏன்னா என்ன இருந்தாலும் நிறைய தர்மங்கள் செய்தவங்களுக்கு சொர்க்கத்தில் நிறைய தரஜா கிடைக்கணும், நிறைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பானே. சொர்க்கத்தில் அல்லாஹ் நிறைய தரஜாக்களை வச்சிருக்கான், பதவிகள். எல்லாரும் ஒரே பதவியில் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்க மாட்டாங்க, தெரியுமா? சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அவங்கவுங்களுடைய நன்மை, அவங்கவுங்க செய்த நல்ல அமல்கள், அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் ஸ்டேட்டஸ் கொடுப்பான், கிரேடு வச்சிருக்கிறான். அந்த கிரேடில் என்ன இருந்தால் அல்லாஹ் செல்வம் கொடுத்தவங்க நிறைய தர்மம் நல்ல நல்ல காரியம்லாம் செய்து அவங்களுக்கு கிரேடு கூடத்தானே இருக்கும். ஏழையாக இருக்கிறவருக்கு அந்த கிரேடு இருக்காதுல்ல, ஏன்னா இவரால் செய்ய முடியல. இந்த கவலையோடு தான் அந்த முஹாஜிர்கள் அல்லாஹ்வின் நபிகிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. அல்லாஹ்வின் நபியே, அவங்க செய்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியறதில்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த முஹாஜிர்களுக்கு அவங்கள மாதிரி நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தனா நாமளும் அடிமைகளை விடுதலை செய்யலாமே, நாமளும் நிறைய தர்மம் செய்யலாமே, நாமளும் நிறைய நல்ல காரியத்துக்கெல்லாம் நம்முடைய பணத்தை கொடுக்கலாமே, ஆனால் நம்மிடம் ஒன்றும் இல்லையேன்னு கவலை. அப்போ இந்த விஷயத்தில் அதெல்லாம் செய்ய முடியாத, நன்மையெல்லாம் இல்லாத நஷ்டம் இருக்குதே, அப்போ நம்ம பின்னாடி போயிட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அவங்களோட போட்டி போடணும், நன்மையில் என்ன செய்யறது? செல்வந்தர்கள் அவங்கள்ட்ட போட்டி போடணும். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ், இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பாருங்க, அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அஃபலா உஹ்பிருக்கும் பி அம்ரின், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெரிவிக்கட்டுமா, சொல்லி கொடுக்கட்டுமா, ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துத்ரிகூன மன் கான கப்லக்கும் வதஸ்பிகூன மன் ஜாஅ பஅதக்கும். அந்த விஷயத்தை நீங்க செய்தீங்கன்னா உங்களை முந்திக்கிட்டு போயிட்டாங்கல்ல, அவங்கள நீங்க பீட் பண்ணி அவங்கள கிராஸ் பண்ணி நீங்க முன்னாடி போயிடலாம். அதே மாதிரி நீங்க இதை செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க உங்களை பீட் பண்ண முடியாது, நீங்க முந்தி போயிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதை நீங்க செய்யுங்க, அதை செய்தீங்கன்னா அவங்கள பீட் பண்ணிடலாம். இவங்க அதாவது அன்சாரிகள் முந்திட்டாங்க, இப்போ நன்மையில முந்திருப்பேன், ஏன்னா நிறைய தர்மங்களை செய்திருக்காங்கல்ல, அப்போ நிறைய அடிமைகள் விடுதலை செய்திருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி இருக்கிறாங்கன்னா நீங்க பின்னாடி இருக்கிறீங்களே, நான் சொல்றதை செய்யுங்க, நீங்க அவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம், நன்மையில முந்திரலாம், அவ்வளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த அவங்களுடைய தரஜாவை விட, அவங்களுடைய கிரேடை விட உங்களுடைய கிரேட் அல்லாஹ்விட்ட இன்னும் கூடி போயிடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோடனே அந்த சஹாபா முஹாஜிர்களுக்கு சந்தோஷம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாங்க, ولا يأتي أحد بمثل ما جئتم به إلا من جاء بمثله. ஆனா ஒன்று, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அவங்களும் யார் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் செய்துட்டாங்கன்னா, இது போலவே செய்தாதான் அவங்க உங்களை பீட் பண்ண முடியும். அவங்க எல்லாம் செய்துட்டு இருக்காங்க, ஆனா இதையும் செய்துட்டாங்கன்னா அவங்க உங்களை பீட் பண்ணிடுவாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு இது யார் ஒருத்தர் அதையே செய்கிறாரோ அவர் பீட் பண்ணிடுவார். அப்போ அவங்களுக்கு தெரியல, நீங்கள் செய்கிறீங்களா, நீங்கள் அவங்கள பீட் பண்ணி போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ நன்மை உங்களுக்கு கிடைக்கும், அவங்கள விட நிறைய நன்மை அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வா மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இது நாமளும் தெரிஞ்சுக்கணும்ல, எவ்வளோ சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான, நமக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய. அதான் இந்த போட்டி எப்படிப்பட்ட போட்டினா, நன்மையில யார் முந்துறது, யார் யாரை பீட் பண்றது, அல்லாஹ்வுக்காக நல்ல அமல் அதிகமாக செய்யறது யாரு, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு முதல்ல போகிறது யாரு, அந்த சொர்க்கத்துல ஹை ஸ்டேட்டஸ் தரஜா பெரிய கிரேட் அடையிறது யாரு, அந்த அல்லாஹ்வுடைய முகத்துக்காக உண்மையான நல்ல அமல் செய்யறது யாரு, இதுதான் இங்க போட்டி. அப்போ ஒருத்தட்ட பணம் இருக்குது, இன்னொருத்தர் பணமே இல்லை. அப்ப இந்த பணம் உள்ளவர் பணம் இல்லாதவர் ரெண்டு பேரும் இதுல போட்டி போடலாம். இந்த போட்டி போடுற ரெண்டு பேருமே நமக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க நல்லதுக்காக, அல்லாஹ்வுக்காக, ஒரு நல்ல அமலுக்காக போட்டி போடுவாங்க, இல்லை தானே? அப்ப அந்த போட்டி நமக்கு பிடிக்கும் தான். உண்மைதானே? இங்க கவனிங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னா, இப்படி அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லி தரதை இதை செய்யுங்க. உடனே முஹாஜிர் சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்கன்னு கேட்டவனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு தொழுகையை முடிச்ச பிறகு சலாம் சொல்லிருவீங்க இல்லையா, சலாம் சொல்லி முடிச்ச பிறகு அதே இடத்துல சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை. அது 34 தடவையா சொல்லலாம், ஹதீஸ்ல வேற இடங்கள்ல அப்படி வந்திருக்குது. ஓகே, இப்படி நீங்க மொத்தமா 100 தடவை சொன்னீங்க, திக்ர் செய்தீங்கன்னா அவங்கள விட நீங்க நன்மையில பீட் பண்ணிட்டு நிறைய நன்மைகளை அள்ளி கொண்டு போயிருவீங்க அப்படிங்கிறாங்க. மாஷா அல்லாஹ், உண்மையிலே இது ரொம்ப லேசானது தான். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், உண்மைதானே? பணம் சம்பாதிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அப்புறம் தர்மம் செய்கிறது, தர்மம் செய்கிறது ஈஸி வேணாம், ஆனால் சம்பாதிச்சாதான் எனக்கு தர்மம் செய்ய முடியும். நல்லது செய்யணும்னா பணம் வேணும் இல்லையா? ஆனால் பணம் சம்பாதிக்க சும்மாவா? அதுக்கு நம்ம கஷ்டப்படணும். அல்லாஹ் நாடினா நமக்கு கொடுத்துருவான். சரி, அல்லாஹ் நாடலைனா கிடைக்காது. அப்போ அதுக்கு நம்ம என்னதான் உழைச்சாலும், அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும், எவ்வளோ டைம் அதுக்கு போனாலும், வாழ்க்கையில் எவ்வளோ போராடினாலும் அல்லாஹ் நாடினா தான் கிடைக்கும். ஆனால் அவ்வளோ கஷ்டம் இல்லாமலே தொழுகை முடித்தோடனே 5 வேளை தொழுகை, 5 times அவர் ப்ரேயர்ஸ். ஓகேயா? சுபுஹ், துஹர், அஸர், மக்ரிப், இஷா, 5 times. இந்த 5 times ப்ரேயர் ஒவ்வொரு தொழுகையும். அப்போ ஃபர்தான தொழுகை தான் அல்லாஹ்வுடைய நபி சொல்கிறாங்க. அப்போ சுபுஹ் 2 ரக்காத் தொழுது முடிச்சாச்சு, தொழுது சலாம் சொல்லியாச்சு. அப்போ நம்ம அந்த திக்ருகளில் இந்த திக்ரை சேர்த்து சொல்லணும். அப்போ கைகளால் சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹான், இப்படியே ஒரு தடவை மூடணும். அப்படின்னா என்ன, 15 தடவை ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு தடவை விரிச்சோன்னா 30 ஆயிடுச்சு. அப்புறம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஒரு விரலை மடிச்சோன்னா 33 ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவையா சொல்லிட்டோம்னா 39 33 33 33 99, அப்புறம் ஒரு அல்லாஹ் அக்பர் திரும்ப சொன்னா 100. இதை சொன்னா இதுக்கு கிடைக்கிற, அல்லாஹ்ட்ட கிடைக்கிற கூலி நன்மை இருக்குதே, அந்த நன்மை எப்படிப்பட்டதுன்னா, அந்த முஹாஜிர்கள் பண வசதி உள்ளவங்க, எவ்வளோ கோடீஸ்வரர் இருந்தால் அவங்க எவ்வளோ தர்மங்கள், எவ்வளோ நன்மைகள், என்னென்னவோ நல்ல காரியெல்லாம் செய்தாலும் அது எல்லாத்தையும் பீட் பண்ற அளவுக்கு நிறைய நன்மை நமக்கு கிடைக்கும். அந்தஸ்து அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தில் அவ்வளோ உயர்ந்ததா இருக்குமா? இப்போ இது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, சொன்ன உடனே சஹாபா, அந்த முஹாஜிர்கள் ஏழைகளாக இருந்த கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் உட்கார்ந்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகை முடிச்சிட்டாங்கன்னா, ஃபர்ல முடிச்சோடனே இந்த மாதிரி திக்ர்கள் தவறாமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்தில் நாமெல்லாம் இல்லையே, அந்த இடத்துல பார்க்க முடியல, நாமளும் அவங்கள ஒருத்தரால இல்லைன்னு தான் நமக்கு நினைக்க தோணும். ஓகே, மஸ்ஜிதில் இது நடந்துகிட்டு இருக்குது. முஹாஜிர்கள்லாம் உட்காந்துட்டு தொழுகு முடிஞ்சோடனே சுப்ஹானல்லாஹ் அப்படியே திக்ரு செய்கிறாங்க உட்காந்து. எல்லா முஹாஜிர்களும் இப்படி செய்கிறத பார்க்குறத அன்சாரிகள் பார்க்குறாங்க. என்ன, அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. தெரிஞ்சு போச்சு. என்னன்னா,
இவங்களெல்லாம் இந்த மாதிரி திக்ரு செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நபி இப்பதான் சொல்லி கொடுக்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்து முஹாஜிர்களுக்கு தான். ஓகேயா? அப்போ அன்சாரிகளுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கல, அவங்களுக்கு தெரியும் தெரியாது. இப்ப என்ன ஆச்சுன்னா அன்சாரிகளும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இப்ப அடுத்து தொழுகைக்கு பிறகு அவங்களும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ் என்ன? அல்லாஹ் மிக தூய்மையானவன். அல்லாஹ் பத்தி இன்னைக்கு என்ன உலகத்துல பொய் கதை என்னென்ன ஷிர்கான பேச்சுக்கள்லாம் பேசுறாங்களோ அத்தனை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். அவன் தௌஹீதை கொண்டு, அவனுடைய சிஃபாத், அவனுடைய அழகான பண்புகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய அழகான பெயர்கள் அல் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை கொண்டு மிக பரிசுத்தமான. அதான் சுப்ஹானல்லாஹ்வுக்கு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் எல்லா நன்றின்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது, ஷுக்குர் பண்றது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெருமைப்படுத்துறது, புகழ்றது. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரிய. 1க்கு 33 தடவை திரும்ப 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 இந்த ஒவ்வொன்றையும் சொன்னா அல்லாஹ்வோட நிறைய கூலி. இதையே அப்படி அன்சாரிகள் சொல்றான். இப்ப என்னாச்சு? திரும்ப இவங்களும் இதை செய்ய ஆரம்பிச்சவர் பழைய நிலத்தான். ஏன்னு கேட்டா அவங்க முன்னாடியே அந்த அன்சாரிகள்லாம் தர்மங்கள் நிறைய செய்கிறாங்க, அடிமைகளை விடுதலையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நன்மை அப்படிதான் இருக்குது, அதுவும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்போ இதையும் செய்துடா பழையபடி ஆயிடுச்சு. அப்போ முதல்ல தொழுதாங்க, இவங்களும் தொழுதாங்க. அவங்க நோன்பு வச்சாங்க, இவங்களும் நோன்பு வச்சாங்க. என்னது, அவங்க வந்து ஜிஹாது பண்ணாங்க, இவங்களும் ஜிஹாது பண்ணாங்க. இப்போ என்னன்னா இவங்க செய்கிற இந்த திக்ருகள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை அவங்களும் செய்கிறாங்க. அப்போ அவங்கள பீட் பண்ணுறதுக்காக இவங்க செய்தாங்க. இப்போ இவங்க செய்கிறத அவங்களும் செய்கிறாங்க. அப்போ என்னாச்சு? பழைய நிலத்தான். உடனே திரும்ப ரொம்ப கவலையோடு யார் வந்தாங்க தெரியுமா? முஹாஜிர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட, நம்முடைய நபிட்ட வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, நாங்கள் இதை செய்தோம், இப்போ அன்சாரிகளும் செய்கிறாங்க, அவங்க திரும்ப எங்களை விட நன்மையில முந்திக்கிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், அல்லாஹ் அவங்களுக்கு, அவங்களுடைய குடும்பத்தாருக்கும், அவங்களுடைய தோழர்களுக்கு அருள் புரிவானாக, சலாம் அவங்களுக்கு கிடைப்பதாக. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ஹாதா மின் ஃபதுலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய பிளெஸ்ஸிங், இது அல்லாஹ் தான் நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்ட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா யாருக்கு செல்வத்தை கொடுக்குறானோ அந்த செல்வம் கொடுக்கப்பட்டவங்க நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வழியிலெல்லாம் செலவழிக்கிறாங்களோ அது கொடுக்கப்பட்ட செல்வத்தோட பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஏன்னா பாருங்க, செல்வம் ஒரு பிளெஸ்ஸிங் தான். அந்த செல்வம் அழகா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வழியில செலவழிக்கிறது, அது அல்லாஹ்வுடைய ஸ்பெஷலான பிளெஸ்ஸிங். அந்த ஸ்பெஷலான பிளெஸ்ஸிங் நிஅமத், ஃபதுல்னா அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள். அது ஸ்பெஷலாக அன்சாரிகளுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆக இதில் நீங்கள் அவங்கள பீட் பண்ண முடியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, இது அல்லாஹ்வுடைய கூட, அல்லாஹ்வுடைய பிளெஸ்ஸிங் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விரிச்சிட்டாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி ஒரு பீப்புள், ஏழைகள் பணக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு அமல் செய்தாங்க அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தோழர்கள், சஹாபா, அவர் கம்பேனியன்ஸ், அவருடைய லைஃப்ல தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒன்று. எவ்வளோ பியூட்டிஃபுல், சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய ஈமான் எப்படி இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏழைகள் சிலத்தில் இந்த மாதிரி இருக்கிறது கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நிறைய ஏழைகள் அவங்க வந்து அல்லாஹ்வை அதிகம் நினைக்க முடியும், ஏன்னா அவங்களுக்கு டைவர்ஷன் இருக்காது. ஆனால் பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு நிறைய டைவர்ஷன் இருக்கும். அதாவது அவங்க பல விஷயங்களில் தொழில் அது இதுன்னு சொல்லிட்டு அதில் இன்னும் சம்பாதிக்கணும், அதில் நிறைய அவங்கள டைம் போட்டு அப்படி இப்படி நிறைய பரபரப்பு டென்ஷன் அது இதுன்னு போட்டு அவங்க அமல் செய்ய மாட்டாங்க, நிறைய இபாத் செய்ய மாட்டாங்க, நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் அன்சாரிகள் அப்படி இல்லை. இதுலேருந்து தெரியுது, பணம் உள்ளவங்க அன்சாரிகளை போல இருக்கணும். அதே நேரத்தில் பணம் இல்லாதவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க அப்பவும் முஹாஜிர்களை போல இருக்கணும். பணக்காரர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள்லாம் நாமளும் செய்யணும், ஆசைப்படணும். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது போல அல்லாஹ் நமக்கும் கொடுக்கணும், கொடுத்தா நாமளும் தர்மங்கள் செய்யலாம்னு நினைக்கணும், தப்பில்லை. நாமளும் நன்மைக்கு போட்டி போடணும். ஆனால் இன்னைக்கு போட்டினா என்ன? அவன் சம்பாதிக்கிறான், அவனை போல நான் சம்பாதிச்சு காட்டுறேன், அப்படித்தான் இன்னைக்கு மக்கள் போட்டி போடுறாங்க. உண்மையா இல்லையா? ஓ அவனுக்கு இது கிடைச்சிருச்சா, ஓ அவளுக்கு இது கிடைச்சிருச்சா, ஓ அப்படியா, அவன் வீடு கட்டினா நான் பார், நான் எப்படி கட்டி பார்க்குறேன், ஓ அவனுக்கு இந்த பைக்கா, அவனுக்கு இருக்கிற பைக்கு நான் அதை விட இன்னும் ரேட் அதிகமான பைக் நான் வாங்கி கட்டுறேன், ஓ அவன் இந்த ஸ்பீடில் போகிறானா அவனை நான் பீட் பண்ணுறேன் பார், அவனே ஓவர்டேக் பண்ணி போகிறேன் பார். இன்னைக்கு அப்படி தானே இருக்கிறாங்க மக்கள் நிறைய பேர். ஏன்னா நம்முடைய ஈமான் உண்மையாக அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி லெவலில் இல்லை. நம்முடைய ஈமான் வீக். உண்மையில் நமக்கு ஈமான் சரியில்லை.
நம்ம அமல் செய்யறதுல நம்முடைய ஈமான் அதிகமா இல்லை. அல்லாஹ் மீது மொஹப்பத், அன்பு நேசம் இல்லை, குறைவா இருக்கு. அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னா, அந்த சுன்னாவின் மீது நேசம் அதிகமா இல்லை, குறைவா இருக்கு. நம்முடைய சஹாபா, முஹாஜிர்கள், அன்சாரிகள், அவங்க மீது நேசம் அவங்கள போல நாமளும் இருக்கணும் ஆசை கம்மியா இருக்குது. இல்லை, அவங்கள பத்தி நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் அவங்கள மாதிரி நாம் இன்னைக்கு போட்டி போடுறதில்லை. நம்ம எதுக்கோ போட்டி போடுறோம். ஆனால் பாருங்க, அவங்க எதுக்கு போட்டி போட்டாங்க. இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு இந்த ஸ்டோரியோட பெனிஃபிட் தெரிஞ்சுக்குது. கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒருத்தரால் 33 தடவை 33 தடவை 34 தடவை இந்த திக்ருகளை செய்ய முடியாட்டி கூட இன்னொரு இதே செய்தியில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஆதாரபூர்வமான இமாம் புகாரியே பதிவு செய்திருக்க. இமாம் புகாரி இந்த செய்தியும் பதிவு செய்கிறார். ஒரு ஹதீஸ், ஒரு இப்போ நான் சொன்னது 1ல் 33, இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா அந்த முஹாஜிர்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிலர் 33, இன்னும் சிலர் 10 தடவை கூட சொல்லலான்னு இருக்காங்க. அதனால தான் இப்போ இன்னொரு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 6329ஆவதாக பதிவு செய்திருக்கிற இந்த ஹதீஸில் பார்த்தா அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, துஸப்பிஹூன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் 10. நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு முடிவுக்கு தொழுது முடிச்ச பிறகு நீங்க தஸ்பீக 10 தடவை சொல்லுங்க. அதான் சுப்ஹானல்லாஹ். வ தஹ்மதூன 10. நீங்க அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி 10 தடவை சொல்லுங்க. வதுகப்பிரூன 10. நீங்க அல்லாஹு அக்பர் என்று 10 தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஒருத்தரால 33 தடவை சொல்ல முடியாட்டி கூட ஈஸியாகவும் அல்லாஹ்வுடைய நபி இன்னும் கம்மி பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நன்மை கிடைக்குமா? புரியுதா? அப்ப அந்த நன்மை எப்படி கிடைக்குமா? 10 தடவை கூட சொல்லலாமா? சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹ் அக்பர் 10 தடவை. அப்புறம் நம்ம வேலைகள் போகலாம், சொன்ன தொழுகலாம், அல்ல மற்ற வேலைகளுக்கு ஓடலாம், தப்பில்லை. இது நன்மை நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி. அப்போ 33 தடவை சொன்னால் இன்னும் நிறைய, அல்லது குறைஞ்சு 10 தடவை சொன்னால் கூட நன்மை. அதுவும் மார்க்கத்தில் சுன்னாவில் உண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். இதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து இந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் லெசன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நாம் ஏழைகளாக இருந்த அவங்களையும் நேசிக்கணும், பணக்கார இருந்த இவங்களையும் நேசிக்கணும், முஹாஜிர் அன்சாரிகள் அவங்கள போல் நம்ம இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யணும், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், தக்பீர் சொல்லணும். ஒவ்வொரு தொழுகைக்கு வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்ய பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இந்த ஸ்டோரியோட பெரிய பெனிஃபிட். ஏன்னா அல்லாஹ்வை நம்ம திக்ரு செய்யறதை விட சிறந்த ஒன்று இல்லை. அது நம்மிட அல்லாஹ் நிறைய பணத்தை கொடுத்து வாரி வாரி நம்ம தர்மம் செய்யறதெல்லாம் விட சிறந்தது என்ன தெரியுமா? இந்த திக்ருகள் செய்து அவ்வளோ நன்மைகளை கொடுக்குங்கிறது இந்த ஹதீஸில் முஹாஜிர்கள் மூலமாக வந்திருக்கு. இந்த ஹதீஸ்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களை எல்லோருக்கும் பரக்கத் செய்வானாக.